இதை வச்சுக்கோங்க. ஓகே மேடம். மேடம், இது பாருங்க. போட்டோஸ் எடுங்க. என்ன சார், கொலை பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டு வருவ, அப்புறம் சார் 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 என் பொண்டாட்டி யாரோ கொன்னுட்டாங்கன்னு நடிச்சா நம்பிடுவோன்னு நினைக்கிறியா? மவனே, உனக்கு எவ்வளவு தைரியம்! ஏயா, நீங்க தம் அடிச்சு எங்க ஆரோக்கியத்தை கெடுக்குறீங்களா? சாரி சார். என்னையா சத்தம்? பக்கத்து ரூம்ல இன்ட்ரோகேஷன் நடக்குது சார். லேடிஸ அடிக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. ஏற்கனவே நிலைமை வெளியில சரியில்லை. அடிக்கிறதும் லேடிஸ் தானே. உங்களுக்கு அப்படி புரிஞ்சுதா சார்? இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏய் பார்கவி, நீயா? ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது பார்கவி, இப்படி எல்லாரும் ரீல் விடுவாங்க, நம்பாதானே? என்னமோ. இல்ல சார், அவனை பத்தி சொல்லும்போது கொஞ்சம் பாவமா இருந்தது. என்ன சொன்னா? பாவம், தன்னோட குழந்தைக்காகவா சார்? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குழந்தையா? கல்யாணம் ஆகலையா? உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? போலீஸ்காரனா இருந்துட்டு இது கூட தெரியலன்னா எப்படி பார்கவி? அவளை பார்த்தே சொல்லிடலாம் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல வேற ஏதாவது நடந்துச்சான்னு. ஏழுமலை சார், அந்த கேஸை நீங்க டீல் பண்ணுங்க. சரிங்க சார். பார்கவி, ஓ ஹீரோ எங்க? என்ன மேட்ரு? மர்டரா? ஆளை பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்காரு. மர்டர் பண்ணிருப்பாரா என்ன? அதை நீங்க தான் சார் சொல்லணும். என்ன கேஸோ என்னமோ. லைஃப்ல என்ஜாய்மெண்டே இல்லாம போயிடுச்சு பார்கவி. எங்க பார்கவி? இங்க இருக்கியா? அப்படிதானே பார்கவி? உங்க லைஃப் பத்தி எனக்கு எப்படி சார் தெரியும்? தெரிஞ்சுக்கணும். தம்பி இங்க வாப்பா. சார், நீ போய் சுட சுட நல்ல சாம்பார் இட்லி ஒரு பிளேட் எடுத்துட்டு வாங்க. இங்கயா சார்? இன்வெஸ்டிகேஷன். அதுக்கு என்ன இப்போ? காலங்காத்தால கேஸ்ன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் டிஃபன் கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? சாரி, பசிக்குதியா? சரி போ. சார், டிஃபன். இப்படியே வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அவன் கதையை சொல்லலாம்ல. கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். இப்போ தப்பு செய்யற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கதை இருக்கும். நீ தப்பு பண்ணலன்னா உன் கதையை சொல்லு. எதுக்கு கேக்குறேன்னா, டாக்டர்ஸ் கிட்டையும் போலீஸ்காரங்க கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. டாக்டர் கிட்ட பொய் சொன்னா நோய் முத்திரும். அதே போலீஸ்காரங்க கிட்ட பொய் சொன்னா தண்டனை அதிகமாகும். உண்மையிலேயே உன் மேல தப்பு இல்லைன்னா நான் சரி பண்றேன். இருந்தாலும் தப்பு பண்ணவனுக்கு என்ன கதை இருக்க போகுது? இப்படி திடீர்னு உன் கதையை சொல்லுன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? நம்ம எல்லாரும் நவீன உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க பொய்ய உண்மையாவும் உண்மைய பொய்யாவும் காட்டுறதுக்கு ஒரே ஒரு ராத்திரி போதும். புத்திசாலியா இருக்கவன் ஒரு ராத்திரி தப்பு பண்ணாலும் காலரை தூக்கி விட்டு நடப்பான். ஒன்னும் தெரியாதவன் எப்படி உங்க முன்னாடி உக்காந்துகிட்டு இருப்பான். பிரதர், அறிவுக்கும் அறியாமைக்கும் இடையில ஒரு மெல்லிசையான நூல் இருக்கும். அது அறுக்கிறதுக்கு முன்னாடி உன் கதையை அப்படியே சொல்றியா? அதுக்கப்புறம் நீ சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. என் பேரு கார்த்திக்.
நான் ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர். அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு காமன். என் லைஃப்ல நான் ஒருத்தன் தான். அண்ட் ஐ ஆல்வேஸ் லவ் ஒன்லி மை ஒர்க். அந்த ரைட் சைடுல இருக்கிற மூணாவது பொண்ணை உள்ள அனுப்பு. நீங்க போங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன். பாஸ் ரைட் சைடு போக சொன்னாரு. அது இந்த பக்கமா அந்த பக்கமா? இவங்கள தான் இருப்பாங்க. மேடம், சார் உங்களுக்கு உள்ள கூப்பிட்டாரு, போங்க. என்னவோ. நீங்க என்ன இங்க கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ so மச். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே சார். நோ தேங்க்ஸ், இப்போ வேண்டாம் சார். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? ஓகே, தேங்க்யூ. சார் சார், நம்மள பத்தி பேப்பர்ல வந்திருக்கு. நம்மள பத்தி இல்லடா, என்ன பத்தி. அப்புறம் சார், அந்த பொண்ணு டிஷர்ட் இவ்வளவு தூரம் சரிஞ்சாலும் மேல தூக்கவே மாட்டா. டேய், அது ஃபேஷன். புரியுதா? அது சரி, ரைட் சைடு பொண்ணு அனுப்ப சொன்னா லெஃப்ட் சைடு பொண்ணு அனுப்பி. அதுல சார், எனக்கு எது லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு வித்தியாசமே தெரியாது. அவ மூணாவது பொண்ணா இல்லையான்னு மட்டும் தான் தெரியும். அதான்டா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்தா இந்த 100 ரூபாய் எடுத்துட்டு போய் டிஃபன் வாங்கிட்டு வா. டேய் இங்க பாரு, வந்திருக்கிற அத்தனை பொண்ணுங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. ஒருத்தி கூட சரியில்லை. இத்தனை பொண்ணுங்க வந்திருக்காங்க, ஒண்ணு கூட பிடிக்கலன்னு சொல்றாரு. என்ன டேஸ்டோ. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம். சார், மணி 11 ஆயிடுச்சு. இந்த டைம்ல எப்படி டிஃபன் கிடைக்கும்? அதான் ஃப்ரூட்ஸ் வாங்கி வந்திருக்கேன். சரி, இதை விட போட்டோ ஷூட்டுக்கு ரெடி பண்ணு. மாடல்ஸ் வந்தவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டாரு, இப்ப போட்டோ ஷூட்ன்றாரு. என்னாச்சு இவருக்கு? டேய், ஆல்ரெடி பொண்ணு வந்தாச்சு. லைட்ஸ் ஆன் பண்ணு. ஓஹோ. டேய், என்னடா பண்ற? அது 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 ஒண்ணும் இல்ல சார். நீங்க உங்க வேலையை பாருங்க. கண்டினியூ. சரி, அந்த லைட் செட் பண்ணு. டேய், ஃப்ரேம் குள்ள நீ என்னடா பண்ற? போன் ரிங் ஆகுது பாரு. சரி, பாத்துக்க, நான் வந்துடுறேன். டேய், என்னடா பண்ற? பாத்துட்டே இருக்க சொன்னீங்களே, அதான் பாத்துட்டு இருக்கேன். வெளிய கிளம்பு. வெளிய போன்னு சொன்ன. பர்ஃபெக்ட். லிட்டில் லெஃப்ட். நெக்ஸ்ட் பொசிஷன். அழுத்து போயிடுச்சு. ஹோட்டல் ஃபுட்டு, பேமெண்ட், பெட். எவ்வளவு பார்த்தாலும் கார்த்திக் இங்க கூட்டு போ, கார்த்திக் அங்க கூட்டு போ, கார்த்திக் இதை வாங்கித்தா, கார்த்திக் அதை வாங்கித்தா. எல்லாரும் வருவாளுங்க, வேலை முடிஞ்சதும் போயிடுவாளுங்க. ஒருத்தியாவது அன்போட கார்த்திக் அப்படி கூட்டிருப்பாளா? அதே எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்திருந்தா அந்த ஃபீலிங் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சார் சார், இது என்னங்க இருக்கு? சார், டைம் ஆயிடுச்சு, எந்திரிங்க சார். சார், டைம் ஆயிடுச்சு, எந்திரிங்க சார். ஐயோ கடவுளே. சார், டெய்லி டைமுக்கு ஹெல்ப் பண்ணா திட்டுறீங்க, இன்னைக்காச்சும் டைமுக்கு எந்திரிங்க சார். சண்டேடா, ஒர்க்கெல்லாம் எதுவும் இல்ல. சண்டேவா? டெய்லியும் எழுப்ப மாட்டேன், இன்னைக்காச்சும் எழுப்பலாம்னு நினைச்சேன். அது சரி, டோரை கூட க்ளோஸ் பண்ணாம தூங்குறீங்க. ராத்திரி நீ எங்கடா போன? என்ன பத்தி விடுங்க சார், உங்களை பத்தி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். டேய், தலை வெடிக்குதுடா. காஃபி எடுத்துட்டு வாடா. இல்ல சார். டீயாவது குடுறா. அதுவும் இல்ல சார். டேய், போன்விட்டா, ஹார்லிக்ஸ் ஏதாவது ஒண்ணு குடாண்டா. அதுவும் இல்ல சார். பாலாவது எடுத்துட்டு வாடா. அதான் சார், அதத்தான் நானும் சொல்ல வந்தேன்.
பாலே இல்ல சார். பால் இல்லாம எப்படி சார் காஃபி டீ போட முடியும்? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்லையா சார்? டேய் ஃப்ரிட்ஜ்ல சோடா இருக்கு, எடுத்துடா போ. அவ்வளவுதான் சார். இதுதான் சார் வாழ்க்கை. வயிறு நிறையிற வரைக்கும் தான். வயிறு நிறைஞ்ச அப்புறம் தூக்கி குப்பையில போட்டுருவீங்க. நானும் அப்படித்தான்.